அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெசன்ட் மூவ்மெண்ட் பார்க்கலாம். அக்ராரியன் அன்ரெஸ்ட் விவசாயிகளுடைய இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அன்ரெஸ்ட் அப்படின்னு வந்து இதை சொல்லலாம். பொதுவா விவசாயம் என்பது ரூரல் ஏரியாவில் வந்து இருக்கிற ஒரு விஷயம். இந்த அக்ராரியனிஸ்ட் அப்படின்றது ஒரு ரீசெண்டா நடந்ததா அப்படின்லாம் கிடையாது. காலங்காலமா சுரண்டலுக்கு எதிராகவே எப்பவுமே அந்த வில்லேஜ் கம்யூனிட்டிஸ் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ்காரன் டைம்ல வந்து கொஞ்சம் ரேபிட்டா நடந்துருச்சு அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பெசன்ட் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் அக்ராரியன் மூவ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இது எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூட் ஆச்சு அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ யாரெல்லாம் இந்த பெசன்ட் மூவ்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் நடந்தது? இது வந்து பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஃபேக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். எந்தெந்த ஊர்ல யார் கலந்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. பிளஸ் வந்து இந்த பெசன்ட் மூவ்மெண்ட்னா என்ன மீனிங், அதனுடைய கேரக்டர் என்னன்னு மேஜரா தெரிஞ்சுக்கிட்டு, யார் என்னென்ன விஷயத்துல கலந்துக்கிட்டாங்கன்னா ஜஸ்ட் பாயிண்ட் பை பாயிண்டா தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானதுதான். ரொம்ப டெப்தா போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சோசியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் கிராமத்துல அப்படின்னா, அவங்க வந்து எல்லாமே வந்து விவசாயிகள் தான். ஸோ நம்ம என்ன பண்றோம், ரூரல் ஏரியாவுல வந்து அன்பிரசிடென்ட் மூமெண்ட் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல இருந்து நகர்ப்புறங்களுக்கு வருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தற்போது நடக்குது. ஆனா முன்னாடி அந்த காலத்துல இருக்கும்போது எல்லாமே வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரமாலும் சரி, எல்லாமே கிராம பகுதிகள்ல வந்து மையம் கொண்டிருந்தது தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அங்க வந்து எஜுகேஷன் இருக்குமா அப்படின்னா வந்து கொஞ்சம் கம்மியா தான் எஜுகேஷன் இருக்கும். ட்ரைப்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. டிப்ரஸ் கிளாஸ், லோவர் காஸ்ட் கிளாஸ் எல்லாம் அதிகமா இருப்பாங்கன்னு பார்க்குறோம். அவங்களுக்கு உண்டான பொலிட்டிக்கல் அவேர்னஸ், எக்கனாமிக் அவேர்னஸ், சோசியல் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எல்லாமே கம்மியாக இருந்தது அந்த நேரத்துல. அதாவது பிரிட்டிஷ்காரன் காலத்துல கம்மியாக இருந்தது. தற்போதுமே நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது, ஸோ மாடர்னைசேஷனே வந்து ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ தற்போது அக்ரிகல்ச்சர் என்ன சப்ஜெக்ட்ல இருக்குங்க? ஸ்டேட் சப்ஜெக்ட் தான். ஸோ அதையும் இங்க ஒரு பாயிண்டா நம்ம வந்து சொல்லிக்கிறோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் அன்ரெஸ்ட் அப்படின்ற கான்செப்டை யார் கொண்டு வராங்க? இந்த பேசன் கான்செப்ட் அப்படின்னா, ரூரல் ஏரியாவில் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ரூரல் ஏரியா, இது எந்த விதமான மாற்றமும் வேண்டாம். அவ்வளவுதான் பெசன்ட் மூவ்மெண்ட் அப்படின்னா. ஸோ இந்த என்ஜி ரங்கா அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ஜி ரங்கா இந்த பெசன்ட் மூவ்மெண்ட் வந்து ஸ்ட்ரகிள் ஆஃப் பெசன்ட்ரி, தி பெசன்ட்ரி அப்படின்றார். அவ்வளவுதான். ஏஆர் தேசா என்ன சொல்றாரு? தேசா என்ன சொன்னா, பெசன்ட் ஸ்ட்ரகிள் அப்படின்றார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கத்திலன் கோப், இவங்கெல்லாம் ஃபேமஸ் அறிஞர். இவங்கெல்லாம் வந்து சோசியாலஜில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பெசன்ட் அப்ரைசிங் அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்சா ஹல்வி, அம்சா ஹலாவி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பெசன்ட் ரெவல்யூஷன் அப்படின்றார். மார்க்சிஸ்ட் என்ன சொல்றாரு? அவரு மார்க்சிஸ்டியன் சோசியாலஜிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ல் மார்க்ஸ் அவங்களுடைய ஐடியாலஜி பின்பற்றுறவங்க எல்லாம் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, கிளாஸ் ஸ்ட்ரகிள். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். கிளாஸ் வார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னாவே நீங்க வந்து என்ன எடுத்துக்கணும், ஒரு கீவேர்டு தான். கிளாஸ்லெஸ் சொசைட்டி, கேஸ்ட்லெஸ் சொசைட்டி. நம்ம வந்து கிளாஸ் ஸ்ட்ரகிள், கிளாஸ் வார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஎன் தாங்ரே என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் வந்து பெசன்ட் மூவ்மெண்ட் அப்படின்ற வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்றதுதான் இங்க வேர்டு. ஸோ இது புதுசா இந்த இந்த மீனிங்கை நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம்னா, அக்ராரியன் அன்ரெஸ்ட், விவசாயிகளுடைய கிளர்ச்சி, அமைதியின்மை அப்படின்னு எடுத்துக்கிறது தான் இங்க சரியான வேர்டா இருக்கும். இதை ஃபார்மர் அன்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார்மர் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார்மர் ரிவோல்ட், புரட்சிகள் அப்படின்னு. இல்ல எஜிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார்மர் எஜிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார்மர் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லலாம். ஸோ பல கோணங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து சொல்லலாம். இது இங்க மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கா அப்படிலாம் கிடையாது. ரஷ்யாவில் நடந்திருக்கு, சைனாவில் நடந்திருக்கு, கியூபா, மெக்சிகோ, அல்ஜீரியா, வியட்நாம் போன்ற வீடுகளில் வந்து இது என்ன சொல்றாங்கன்னா, பெசன்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்.
ஸோ இது வந்து இப்படியா போய்கிட்டு இருக்கும்போது நிறைய பிரிட்டிஷ்கார மூவ்மெண்ட்ல இது வர்றதுக்கு உண்டான காரணங்கள் வந்து நிறைய காரணங்கள் இருக்குங்க. என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலா, ட்ரெடிஷனலா அவங்க வந்து காசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முக்கியமான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு ட்ரெடிஷனல் சொசைட்டி வந்து மாறுவது அப்படின்னு பார்க்குறோம். ட்ரெடிஷனல் சொசைட்டிஸ் பெர்செப்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இது என்னென்ன அதாவது இது ட்ரெடிஷனல் சொசைட்டி இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ட், அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் ஃபீலிங் ஆஃப் ரிலேட்டிவ் டிப்ரிவேஷன், ஃபீலிங் ஆஃப் ரிலேட்டிவ் டிப்ரிவேஷன் அப்படின்றோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜமீன்தாரு, ஜாகீர்தாரு, கவர்மெண்ட், ரிச் எல்லாம் இருக்கும்போது அதை பார்த்து இவங்க என்ன பண்றாங்க, நம்ம அந்த மாதிரி இருக்க முடியலையே, நம்ம ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்களே அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்வேஷன், வெளிநாட்டுக்காரன் வரான். வேற வெளிநாட்டுக்காரனா வேற ஒருத்தன் வந்து வராங்க அந்த ஏரியாக்குள்ள. அரிஸ்டோகிரசிஸ் எக்ஸ்பிளாய்டேஷன் பண்றாங்க. அவங்கள வந்து அடிமைப்படுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, விவசாயிகள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஏஜென்ட்டையோ இல்ல பிரிட்டிஷ் அபிஷியலையோ ஏஜென்ட்டையோ அதுக்காக ஒரு ஒரு ஃபைட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வில்லேஜஸ். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வில்லேஜ்னா அந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரியினுடைய அந்த அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிறைய அந்த பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல அந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அந்த ஹோம் மேடா இருக்கும். ஸோ வந்து காட்டன் உற்பத்திலாம் அவங்க வந்து ஹோம் மேடா இருக்கும். அதை வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கைவினை தொழில்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அழித்து விடுகிறார்கள் பார்க்கணும். அதுவும் ஒரு காரணமாக அமைந்தது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் ட்ரைபல்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளாய்டேஷன் பண்றாங்க. ஏன்னா காடுகள்ல, நிலப்பகுதிகள்ல, இல்ல மலையோரத்துங்கள்ல ட்ரைபல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது பீஸ்ஃபுல்லா இல்லாம வந்து போகுது. ஸோ அதனால அவங்க ரிவோல்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோர்சன் டு க்ரோ கமர்ஷியல் கிராப்ஸ். அதாவது என்னன்னா, அதாவது ஜமீன்தாரும் ஜகீர்தாரும் என்ன பண்றாங்க, கம்பல் பண்றாங்க ஃபார்மரை. நீங்க இதுதான் விளைவிக்கணும், இதை தான் நீங்க வந்து விளைவிச்சு கொடுக்கணும். ஏற்கனவே காலங்காலமாக செய்த அந்த விளைபொருட்களை விளைவிக்க முடியாமல் அவங்க வந்து போர்ஸ் பண்ணப்படுகிறார்கள். அதனாலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வருது. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, வந்து டெபிட் கடன் வந்து அதிகமாயிடுது அப்படின்னு பார்க்கணும். இந்த கடன் அதிகமாகும் போது ஃபார்மர் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறாங்க. மணி லெண்டர் கிட்ட கடன் வாங்குறாங்க. அதனால பிரச்சனைகள் வந்து அதிகமாகுது. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் வந்து லேண்ட்லெஸ்ஸா ஆகுறாங்க. நிலத்தை வந்து விற்கக்கூடிய சூழ்நிலை வந்து வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாகுதுன்னு பாக்குறோம். ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா பாப்புலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள் அடுக்கிக்கிட்டே போலாம். இல்லீகல் டெனன்ட் எவிக்ஷன் வருது. ஃபார்மருக்கு எதிராக நிறைய சட்டங்கள் கொண்டு வராங்க. பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வருது. மாடர்ன் டெக்னாலஜிலாம் எல்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இது வரைக்கும் மேஜர், மற்றதெல்லாம் ஆர்கனைசிங் பவர், இல்லீகல் டெனன்ட் அவேர்னஸ், பொலிட்டிக்கல் அவேர்னஸ், வில்லேஜ் பாலிடிக்ஸ், டெக்னாலஜிலாம் வந்து ஆடடா இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் காசஸ் ஆஃப் இந்த பெசன்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நிறைய வந்து நம்ம சாரி சோசியல் மூவ்மெண்ட்ல வந்து நம்ம நிறைய டிஃப்ரென்ஸ் படிச்சிருப்போம். ஸோ சோசியல் மூவ்மெண்ட்னாவே நிறைய விதமான டைப்ஸ் படிச்சிருக்கலாம். இதுலேயும் அந்த மாதிரி டைப்ஸ் உண்டு. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது தான். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து படிக்கிறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பொதுவாக நம்ம புக்ஸில் வந்து நிறைய டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா யார் யார் எங்கெங்க எதுக்கு எதுக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது. நம்ம நிறைய பார்க்கலாம். பர்தோலி சத்தியாகிரகம், பர்தோலி சத்தியாகிரகா. இது வந்து பாத்தீங்கன்னா 1928ங்க. சாரி 18, 28 கரெக்ட் தான். பர்தோலி சத்தியாகிரகம். இது வந்து இது ஒரு மேஜர். நம்ம வந்து இயர் வைஸா எடுக்காம ஜஸ்ட் ஜென்ரலா கொடுத்துருக்குறோம். சொல்லிக்கிட்டே போறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல்.
இது 18 28 செக் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம். 28 தான். இது வந்து 28 தான் வருது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐல் லேண்ட் ரெவென்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா லேண்ட் ரெவென்யூல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக ப்ரோட்டஸ்ட் அகைன்ஸ்ட் ஐல் லேண்ட் ரெவென்யூ இம்போஸ்டு பை பிரிட்டிஷ், வரி அதிகமாக செலுத்த சொல்லுங்க, அதனால வந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இது ஒரு விஷயம், பர்தோலி சத்தியாகிரகா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தெபாங்கா மூமெண்ட் 1946 47. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெங்கால் ஏரியாவில். ஸோ இங்க யார் லீடர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிசான் சபா அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஸோ இவங்க என்ன அப்படின்னா 2/3 ஆஃப் கிராப் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து முதலாளிக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து போர்ஸ் பண்ணி வாங்குறாங்க. அதனால கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் கிராப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது வந்து ஒரு பிரச்சனைகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நக்சல் பாரி மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொரு மிக பெருசாக நம்ம வந்து புக்ஸில் இருக்கும். ஸோ நம்ம தனியாகவே கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் படித்து தெரிஞ்சுங்க என்ன ரீசன் வந்தது அப்படின்னா நக்சல் பாரி அப்படின்னும் போது என்னன்னா அந்த பெங்கால் பகுதிகளில் வந்தது. பிளஸ் வந்து வேரியஸ் பார்ட் ஆஃப் சோட்டா நாக்பூர் பீடபூமிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாவில் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான லீடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரு மஜும்தார், கானு சன்யால், பஞ்சாப் ராவ் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ம்டு ரெவல்யூஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. டார்கெட்டிங் லேண்ட் லார்டு இல்லை வந்து இவங்க என்ன பண்ணா கிளாஸ்லெஸ் சொசைட்டியாக வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வயலண்ட் இந்த இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது வந்து அடக்கப்படுகிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா 1960களில் இந்த பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 1960களில். ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் டெப்த்தாக படிச்சுக்கலாம் என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு புக்ஸ் கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதா, அவ்வளோ டெப்த்தெல்லாம் போகிறதில்ல. சாம்பிரன் சத்தியாகிரகா 1917ங்க. ஏற்கனவே எல்லாம் செஞ்சது தான். இது பீகார். மகாத்மா காந்தி வந்து பங்கு கொண்டு என்ன பண்ணுவார், இண்டிகோ பிளான்டேஷனில் வந்து டிமாண்ட் வந்து பெட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து பயிரிடுபவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுவார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுவும் ஒன்று. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேதா சத்தியாகிரகா 1918. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சத்தியாகிரகான்றது வந்து 1918ஆம் ஆண்டு. ஸோ குஜராத்தில் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு லேண்ட் ரெவன்யூ வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வந்து மகாத்மா காந்தி, வல்லபாய் பட்டேல். ஸோ கேதா சத்தியாகிரகா அதுவுமே வந்து வல்லபாய் பட்டேல் ப்ளஸ் மகாத்மா காந்தின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளா ரெவல்யூஷன், மாப்பிள்ளா ரிபல்லியன். இது எங்க நடக்குதுன்னா 1921 கேரளாவில் வந்து மலபார் ரீஜன்ல வந்து நடக்கிறதுங்க. மலபார் ரீஜன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து லீடர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வைகும்நாத், குமத் ஹாஜி, அலி முஸ்லியார் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். வரியம் KUNNAH, குனாத், குன்னஹமத் ஆஜி, அலி முஸ்லியார் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் ரெவன்யூ அண்ட் பிரிட்டிஷ் அகேன்ஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லேண்ட் ரெவன்யூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜோலியா மூமெண்ட் 1915. இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். இது வந்து சார்ஜு பாண்டே. இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் அகைன்ஸ்ட் கிளர்ச்சி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்னா அப்ரைசிங் ரொம்ப முக்கியமானதுங்க. பிரிட்டிஷ்காரங்க முதல்ல ஆரம்பிச்சு பாப்னா பெசன்ட் அப்ரைசிங் 1873.
ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து நடைபெற்றது. எஸ்சி பானர்ஜி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஷோரிஷ் சுந்தர் பானர்ஜி அவர் தலைமையில் நடக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெவன்யூ இதுதான். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் ரெவன்யூஸ் பிரச்சனை தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான மூமெண்ட். இதை தவிர்த்து நிறைய மூமெண்ட்ஸ் வந்து நடைபெற்று இருக்கிறது. கிசான் சபா மூமெண்ட்டு, தெலுங்கானா பசன் மூமெண்ட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சாந்தல் இன்சூரக்ஷன் சொல்லிட்டு நம்ம ஜிகேவில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சாந்தல் இன்சூரக்ஷன் ஜஸ்ட் அதையும் நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கிங்க. அது ரொம்பலாம் கேட்கறதுல ஏர் தான் அதிகமாக கேட்குறான். எந்த ஏரியாவில் தான் 1855 இது ஜார்க்கண்ட், பீகார், வெஸ்ட் பெங்கால் ஏரியாவில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஏரியாவில் சிந்து, கண்ணு மும்ரு அப்படின்றவர் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிரிட்டிஷாருடைய பாலிசி தான். அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. மணி லண்டருக்கு எதிராக இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பஞ்சாப், ரிவோல்ட் இன் பஞ்சாப். ஆயிரத்தி 1930 வந்து நடைபெறுதுங்க. இந்த ராவல்பிண்டி மற்றும் மாண்டகுமாரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் ரீபில் வந்து நடைபெறுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா லாலா லஜ்பதி ராய் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ல நேஷனல் காங்கிரஸ் சார்பாக. சுவாமி சஜானந்த் சரஸ்வதியும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலனியும் ஒப்ரசிவ் பாலிசி வந்து பாத்தீங்கன்னா ஹை ரெவன்யூ, அன்ஃபயர் ரெண்ட், டாக்ஸஸ் எல்லாமே இந்த பிரச்சனையா வருது. ஸோ அதுவுமே வந்து ஒரு காரணமா அமையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஸோ இதுதாங்க. மற்றபடி வந்து இதுதான் முக்கியமான மூமெண்ட்ஸ் அப்படின்னு பாக்குறோம். மோப்பல்லா, சாந்தல் இன்சூரக்ஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்னார் பெசன்ட் ரெவல்யூஷன், கேதா, சாம்ரன், நக்சல்பாரி, பர்தோலி, தபங்கா. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பெசன்ஸ் ரிவோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த நக்சல்பாரியும் கொஞ்சம் டெப்த்தாக படிச்சுக்கிறது. நீங்கள் அதை என்ன ரீசன் சொல்லிட்டு நல்லா கொடுத்துருப்போம். அந்த காடுகளை அழித்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்கனாமிக் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருவாங்க. ஸோ அந்த பினாமி லேண்டை நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க லேண்டை. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களே பினாமி லேண்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நக்சல்பாரி வர்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவ்வளோதாங்க இந்த பெசன்ஸ் மூமெண்ட்ஸில் வந்து ஜஸ்ட் என்ன காசஸ், என்னென்ன மூமெண்ட்டு, எந்த வருஷம், யார் யார் எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானதான். ரொம்பலாம் போக முடியாது. கொஷின்ஸ் வந்து ரொம்பலாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. யார் யார் எங்கெங்க எந்த வருஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானதுதான். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.